அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு காலங்கள் என்ன செய்தார்கள் அதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். அதனால் அவனை எதிர்த்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து, லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். ரமலானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்தில் தினமும் வந்து அந்த ஆண்டு வரை அருளப்பட்ட குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மீளாய்வு செய்வார்கள். இதனால் ரமலான் குர்ஆன் மாதம் என்று அழைக்கப்படுகிறது. 2. அதிக துவா மற்றும் இஸ்திக்பார். அவர்கள் அதிகமாக துவா செய்தார்கள். யா அல்லாஹ், என்னை மன்னி, என்னை நேர்வழியில் நிலைநிறுத்து என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்வார்கள். கடைசி 10 நாட்களில் மிகுந்த உழைப்புடன் துவா செய்வார்கள். 3. இரவு தொழுகை கியாமுல் லைல் / தராவிஹ். ரமலான் இரவுகளில் அதிகமாக நின்று தொழுவார்கள். சில இரவுகளில் நீண்ட நேரம் தொழுததால் அவர்களின் கால்கள் வீங்கியதாக சஹாபாக்கள் கூறுகிறார்கள். அவர்களின் நன்றி உணர்வு இதை காட்டுகிறது. 4. எளிய சஹூர் மற்றும் இப்தார். சஹூரை தவறாமல் செய்தார்கள். சஹூரில் பரக்கத் உள்ளது என்று கூறினார்கள். பேரீச்சம், பழம் மற்றும் தண்ணீர் கொண்டு இப்தார் செய்தார்கள். சாதாரணமான எளிய உணவு, அதுவே அவர்களின் வாழ்க்கை. 5. அதிக தானம். ரமலான் மாதத்தில் அவர்கள் மிகவும் தாராளமாக தானம் செய்தார்கள். காற்று வீசுவது போலவே வேகமாகவும் அதிகமாகவும் கொடுப்பார்கள் என்று சஹாபாக்கள் கூறினார்கள். 6. இதிகாஃப், மஸ்ஜிதில் தங்குதல். ரமலானின் கடைசி 10 நாட்களில் மஸ்ஜிதில் இதிகாஃப் இருப்பார்கள். மஸ்ஜித் நபாவியில் தங்கி முழுமையாக அல்லாஹ்வை நினைத்து லைலத்துல் கத்ரை தேடுவார்கள். நமக்கு பாடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு என்பது உணவு தவிர்ப்பது மட்டுமல்ல, மனம் சுத்தமாக்குதல், நாவை பாதுகாத்தல், நல்ல செயல்களில் ஈடுபடுதல், அல்லாஹ்விற்கு அருகாகுதல், இவை அனைத்தையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் நமக்கும் அந்த மாதிரி ரமலானை பயனுள்ளதாக்க தௌஃபீக் தருவானாக.